இந்த கதை உத்தராகண்டோட அமோல சேர்ந்தது. அவன் ஒரு டாபாவுல வேலை செஞ்சுக்கிட்டே தன்னுடைய பொழப்ப நடத்திட்டு இருந்தான். அப்புறம் கூடவே படிக்கவும் செஞ்சான். சொல்ல போனா அமோலுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவனுடைய அம்மா அவனோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்புறம் அவனுடைய அப்பா குடிபோதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரு. அதனால அமோல் மொத்தமா தனி ஆளா ஆயிட்டான். அம்மா, அப்பா, நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசுறத நீங்க நிச்சயம் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு தான் என்னுடைய ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டேன். இப்போ டெஹ்ராடூன்ல நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ண போறேன். நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். அப்புறம் ரகு சித்தப்பா கிட்ட நம்ம ஹோட்டலை அடமான வச்சோம்ல, அதை கண்டிப்பா மீட்டுடுவேன். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அமோலோட நிலைமை இதே மாதிரி எப்பவும் இருந்ததில்ல. சின்ன வயசுல அவனோட அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் தொழில் இருந்தது. ஆனா சொல்லுவாங்கல்ல, நல்ல விஷயங்களுக்கு கண்ணு பட்டுடணும்னு. திடீர்னு அமோலோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டதுனால அமோலோட அப்பா எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவு ஏன், அவங்களோட ஹோட்டலை கூட அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. அந்த பணத்தை வச்சு அமோலோட அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க நினைச்சாங்க. ஆனா கொடுமை என்னன்னா, எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியல. இந்த வழிய மறக்கிறதுக்காக அமோலோட அப்பா குடிக்க அடிமையானாரு. அமோல், அமோல், கொஞ்சம் இங்க வாயேன். என்னங்கப்பா? நீ சாப்பிட்டியா? இல்ல, இன்னும் சாப்பிடல. ஏன்? நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க, உள்ள வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆடு, அந்த சாப்பாடை சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? அந்த சாப்பாட்டில் உங்க அம்மாவுடைய கைப்பக்குவம் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவ இல்லைன்ற குறை எனக்கு தெரியுது. ஆனா அப்பா, அதுக்காக இப்படி குடிக்கிறது நல்லது கிடையாதுல்ல. நீங்களே உங்களை அழிச்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகிறது? ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். நான் பெரிய தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, நாளைக்கிலிருந்து இந்த குடியை நான் விட்டுடுறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. நான் எப்படியாவது அந்த ஹோட்டலை ரகு கிட்டேருந்து மீட்டு கொடுக்குறேன்னு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்ப்பா. அமோலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்பா இனிமே குடிக்க மாட்டேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனா மறுநாள் காலையில அமோல் தன்னோட அப்பாவை எழுப்ப போன போது அவரும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. பாவம் அமோல் இப்ப இந்த உலகத்துல தனியா ஆளாயிட்டான். அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட அமோல் தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. அவன் தன்னுடைய படிப்பு எதிர்காலத்தை தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டான். ரகு சித்தப்பா கிட்ட எந்த ஹோட்டல்ல அவங்க அடமானம் வச்சாங்களோ அதே ஹோட்டல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அமோல் ராத்திரி பகல்னு ரொம்பவே நேர்மையா உழைக்க ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு பதிலா அவன் ஆயிரக்கணக்கான கஷ்டங்களை எதிர்கொள்ள ஆரம்பிச்சான். ரகு அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு அட்மிஷன் வாங்கணும். ஆனால் அதோட ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களால் எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடுக்க முடியுமா? நான் சீக்கிரத்திலேயே திருப்பி கொடுத்துட்றேன். பாவம் அமோல் பணம் பற்றாக்குறையால அவனால காலேஜ் அட்மிஷன் வாங்க முடியல. அவனுக்கு பணம் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆனா அப்படி இருந்தும் அமோலுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா ரகு அங்கிள் அவனை திட்ட ஆரம்பிச்சாரு. என்ன சொன்ன? உனக்கு பணம் வேணுமா? இப்படி கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஒழுங்கா உன்னால ஒரு வேலையை செய்ய முடியல. மாசத்துல பாதி நாள் பறிச்சேன்னு சொல்லிட்டு காணாம போயிடுற. இவ்வளோ விஷயங்களை நான் சகிச்சுக்கிட்டு உனக்கு இன்னும் பணம் கொடுக்கணுமா? ஆனா ரகு அங்கிள், அந்த பணம் எனக்கு படிப்புக்காக கேட்கறேன், வேற எதுக்காகவும் கேட்கல. தருதல, என்னையே எதிர்த்து பதில் சொல்றியா? இங்க இருந்து கிளம்பு, போயிடுங்க இருந்தே. ரகு அங்கிள் சொன்னதை கேட்டு ரகுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே எதுவுமே புரியல. பாவம் அவனுடைய சூழ்நிலை, அவனுக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கல. அப்புறம் அவனுடைய கனவு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியல. என்னால உங்க கனவை எப்படி நிறைவேற்ற முடியும்? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இருள்ல மூழ்கி இருந்த அவன் அழுதுகிட்டே தூங்கிட்டான். அப்பதான் அவன் ஒரு கனவு கண்டான். ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவன் முகத்துல பட்டுச்சு. அமோல், கண்ணா, அமோல், கண்ணை திறப்பா. யார் அது? என்ன உனக்கு தெரியல? அப்பா, நீங்களா? நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? என்னை விட்டு போயிடாதீங்க, நான் சோர்ந்துட்டேன். இந்த உலகத்துல நீங்க தவிர எனக்கு யாரும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாத கண்ணா.
யாருக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதோ அவங்களுக்கு அந்த கடவுள் துணையா இருப்பாரு. அப்புறம் அந்த கடவுளே உங்கூட இருக்கும்போது நீ ஏன் தோல்வியை ஒத்துக்கணும்? இல்ல, கடவுள்ன்றவரே கிடையாது, அப்படி இருந்திருந்தா எனக்கு இந்நேரம் அட்மிஷன் கிடைச்சிருக்கோம்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணா. அப்படி கடவுள் ஒரு வழியை மூடிட்டாருன்னா இன்னொரு கதவை நிச்சயமா திறப்பாரு. ஆனா அதுக்காக நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ அமல், நமக்கு சமயத்துக்கு முன்னாடியும் சமயத்துக்கு அப்புறமும் எதுவும் கிடைக்காது. அப்பதான் இன்னொரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. அப்ப அமோலோட அப்பா மறைஞ்சிட்டாரு. அமோல் பயந்து போய் தூக்கத்திலிருந்து எழுந்தான். ஆனா இப்ப அவனுக்கு கவலை இல்ல. இப்ப அவனோட முகத்துல ஒரு புது பொலிவு இருந்தது. அவன் தன்னுடைய அப்பா சொன்னதை ஆழ்ந்து யோசிச்சான். அப்புறம் இந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடணும்னு முடிவு பண்ணான். மறுநாள் அமோல் எப்பவும் போல ரெடியாகி ஹோட்டலுக்கு போனான். ஆனா அங்க போனதுமே அவன் என்ன பார்த்தானா, ஹோட்டல்ல பயங்கரமான கூட்டம் நின்றுட்டு இருந்தது. அவனுக்கு எதுவுமே புரியல. அதாவது எல்லாரும் தன்னோட வேலையை விட்டுட்டு எதுக்காக இங்க கூடியிருக்காங்கன்னு. அவன் எப்படியோ அந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போனான். அப்புறம் உள்ள போனா அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அங்க பார்த்தா, அதாவது டிவியோட பிரபலமான ஷெஃப் இன்னைக்கு அதே ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அங்கதான் அவன் வேலை செய்யறான். அங்க அவங்க ஒரு ஷோவோட ஒரு முக்கியமான தருணத்தை ஷூட் பண்ண வந்திருந்தாங்க. இங்க பாருங்க, அமைதியா இருங்க. உங்க எல்லாருடைய அன்பை பார்த்துன்னா ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்கேன். நீங்கெல்லாம் என் மேல இவ்வளவு அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம வேலையை பத்தி பேசுவோம். ஆக்சுவலா எங்களுடைய ஸ்பெஷல் எபிசோட ஷூட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த எபிசோட்ல நாம இந்தியாவோட வெவ்வேறு லோக்கல் ஹோட்டல்ஸை விசிட் பண்றோம். அப்புறம் அங்க இருக்கிற குக்கை ஒரு டிஷ் செய்ய சொல்லி டாஸ்க் கொடுப்போம். யார் அந்த டாஸ்கை எல்லாத்த விட நல்ல முறையில் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எங்க கூட சேர்ந்து வேலை செய்யற வாய்ப்பு கிடைக்கும். ஷெஃப் சொன்னதை கேட்டு அமோல் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு அற்புதமான தருணமா இருந்தது. அப்புறம் அவன் இதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இழக்க விரும்பல. ஷோவோட ஸ்பெஷல் செக்மெண்டோட ஷூட்டிங் ஆரம்பமாயிடுச்சு. அதுல பங்கு எடுத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. பீட்சா செய்யணும். அமோலும் அவனுடைய நண்பர்களும் முழு மனசோட பீட்சா தயாரிக்கிறதுல இறங்கிட்டாங்க. அமோலும் ரொம்ப உறுதியோட உழைக்க ஆரம்பிச்சான். வாவ், என்ன ஒரு காட்சி! நண்பர்களே, இதோ நீங்க பாக்குறது நம்மளுடைய எல்லா பங்கேற்பாளர்களும் பீஸா செய்யறதுல பிஸியா இருக்காங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வெறும் பீஸா மட்டும் செய்யக்கூடாது. அவங்களுடைய ஆர்வத்தை பத்தி நமக்கு தெரிவிக்கணும். அப்பதான் இந்த சாதாரண டிஷ் ஒரு அற்புதமான அனுபவமா மாறும். அப்புறம் நமக்கும் கிடைப்பாங்க ஒரு அற்புதமான ஷெஃப். ஷெஃப் சொன்னதை கேட்டதும் அமோல் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டான். அவன் பார்த்தான், மற்ற பங்கேற்பாளர்கள்லாம் வெறும் பீட்சா மட்டும் செய்யல, அதுல அவங்களுடைய புதுமையான ரெசிபியே இணைக்கிறாங்க. இத பார்த்ததும் அமோலோட கவனம் செதறிச்சு. அவன் இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கு எதுவும் புரியல. இந்த சந்தர்ப்பத்தை அவன் இழந்துருவோமோன்னு நினைக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. நாம ஏன் இந்த பீஸாவை ஒரு வினோதமான முறையில பிரசன்ட் பண்ணக்கூடாது? அமோல் உடனே மைதா, பபிள் கம் மசாலா, சோடா அப்புறம் எலுமிச்சை சாறை மிக்ஸ் பண்ணி ஒரு புது பேஸ தயாரிச்சான். அப்புறம் அவன் அந்த பேஸ்ல மாம்பழம், துளசி, சீஸ், மூலிகை வகையான கீரைகள், அப்புறம் சில்லுன்னு டொமேட்டோ சட்னியை சேர்த்தான். கூடவே வகை வகையான காய்கறிகள், சாஸ் அப்புறம் மியானிஸையும் பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் அமோல் மைதாவில இன்னொரு பேஸ தயாரிச்சான். அப்புறம் அத முதல் டாப்பிங்ல வச்சு நாலாபுறமும் ஒட்டினான். அப்புறம் நேரத்தை வீணடிக்காம அவன் அதை பேக் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய அதிசயம் ஆயிடுச்சு. பேக் பண்ணதுமே பீட்சா பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிச்சது. அத பார்த்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. யாருக்குமே எதுவும் புரியல அமோல் அப்படி என்னதான் செஞ்சான்னு. அமோலோட இந்த புது செயல்முறையை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. இப்போ அதுக்கான பலனுக்கான நேரம் வந்துடுச்சு. ஷெஃப் எல்லாரும் செஞ்ச அவங்கவுங்க பீட்சாவை சாப்பிட ஆரம்பிச்சாரு. வாவ், என்ன ஒரு அற்புதம்! எல்லாரும் இந்த பீஸாவை அவங்கவுங்க ஸ்டைல்ல செஞ்சிருக்கீங்க. போட்டி இருக்கு. இப்போ அடுத்தது அமோலோட முறை. அமோலோட ஸ்பெஷல் பலூன் பீட்சா முன்னாடி வந்ததும் ஷெஃபோட கண்கள்ல ஒளி வந்தது. அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி உப்பி போன கிறிஸ்பியான பீட்சாவை பார்த்ததில்ல. ஷெஃப் அமோலோட பீட்சாவை சாப்பிட்ட உடனே அவர் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாரு. ஏதோ காத்துல பறக்கிற மாதிரி. அந்த பீட்சாவோட சுவை ரொம்பவே அற்புதமா இருந்தது. நீங்க எல்லாரும் பார்த்தது போல இந்த ஸ்பெஷல் செக்மெண்டோட வெற்றியாளர் அமுல். அப்புறம் அமுலுக்கு எங்களோட சேர்ந்து வேலை செய்யற பொன்னான தருணம் கிடைக்குது. அமுல் கடைசியில வெற்றி அடைஞ்சிட்டான். அவன் ஷோவோட ஸ்பெஷல் செக்மெண்டோட வெற்றியாளர் ஆயிட்டான். அவன் ஒரு பிரபல ஷெஃபோட வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. அவனால காலேஜ் போக முடியாம இருந்திருக்கலாம். அவன் இப்போ ஒரு அப்படிப்பட்ட ஆள் கூட இருந்தான். அவரு ஒரு பெரிய ஆளா இருந்தாரு.
அவர் மூலமா அமோல் நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது. இப்ப அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்ல. அமோல் அவங்க அப்பாவோட ஹோட்டல்ல திரும்பி வாங்கறதுக்கான நேரம். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட கனவை நிறைவேற்றுவான்.